அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல் தாருசலாம். இன்னைக்கு நம்ம சேனலுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்லோகனை நம்ம சொல்லிடலாம். வாங்க, நீங்களும் ஈஸியாக சமைக்கலாம், இன்ஷால்லா சமையல் குயின் ஆகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்டான வெங்காய பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதை செய்கிறதுக்காக நான் 1 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 15 முட்டை எடுத்திருக்கேன். வெங்காய பணியாரத்துக்கு ரொம்பவே சுவையூட்டக்கூடிய பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 12லிருந்து 15 வரையும் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே உப்பு தேவைக்கேற்ப. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பணியாரம் செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம பெருஞ்சீரகத்தை நுணுக்கி இந்த மாதிரி பொடியாக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை இப்போ நம்ம வடிகட்டிக்க போகிறோம். இப்படி வடிகட்டி கொண்டு நம்ம வடிகட்டினாலும் திரும்ப ஒரு துணி போட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கும் போது இந்த மாதிரி வெங்காய துகள்கள் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த எண்ணெய் நம்மளுக்கு தெரிச்சிரும். இப்போ வடிகட்டிய இந்த வெங்காயம் பெருஞ்சீரகம் சாறை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த 15 முட்டையும் இப்படி உடச்சி ஊற்றிக்கிட்டோம். இதையும் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பணியாரம் ரொம்பவே சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக கிரைண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல நம்ம கிரைண்டரை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் காய வச்சுக்க போகிறோம். இப்போ அது கூடவே அடித்து வச்சுருக்க முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டை கூட நம்ம வெங்காய சாறையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெங்காய சாறு முட்டை கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த அரிசி மாவையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி அரைய போகுது. இதை அரைகிறதுக்கு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய மாவு நல்லாவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய பணியார மாவு ஒரு சைடு ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய கடாயில் நான் எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் நான் சின்ன வெங்காயம் 4 நசுக்கிட்டு போட்டிருக்கேன். நம்ம பணியாரம் செய்யும் போது எண்ணெய் சில சமயம் பொங்கி வரும். அப்படி நம்ம இந்த மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால அந்த எண்ணெய் பொங்கி வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்மளுடைய பணியார மாவு எடுத்து சின்ன சின்னதாக அந்த எண்ணெயில் நம்ம விட்டுக்க போகிறோம். இப்போ அந்த எண்ணெயில் நம்ம பணியார மாவு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வெங்காயத்தை எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய பணியாரத்தை நம்ம எண்ணெயில் நல்லாவே பொரிச்சிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமாவே நம்ம தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பணியார மாவையும் நம்ம இதே போல பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எல்லா பணியாரத்தையும் இப்படி தனியாக எடுத்து வச்சாலுமே திரும்ப நம்ம கடைசியாக எல்லா பணியாரங்களையும் ஒன்றா போட்டு ஒரு தடவை நம்ம பொரிச்சு எடுப்போம். நம்ம ஏன் அப்படி செய்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் எல்லா பணியாரமும் ஒரே அளவுக்கு நம்மளுக்கு நல்ல முறையில் வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க எல்லா பணியாரங்களையும் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய பணியாரம் எல்லாமே சம அளவில் நம்மளுக்கு வெந்திருக்கும். சாப்பிடும்போதும் ஒரே மாதிரியான பக்குவத்தில் நம்மளுடைய பணியாரம் அமையும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டான வெங்காய பணியாரம் இப்போ எங்கள் வீட்லேயும் ரெடி ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு கிட்ஸ்க்கும் கொடுங்க, நிச்சயமாக அவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.